ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம கடந்த வகுப்பில் தொடர்ந்து 5 வகுப்புகள் இல்லையா திருத்துவத்தை குறித்து நம்ம தொடர்ந்து பார்த்தோம். கடந்த வாரத்தில் இந்த திருத்துவம் உள்ளே நுழைந்த சபைக்குள்ளே நுழைந்த வரலாறை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இனி பார்க்க போகிற எல்லா பாடங்களுமே தெளிவாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றின ஒரு விஷயம் நமக்கு விளங்கும். பிதாவாகிய தேவனை குறித்த அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே நமக்கு தெரியும். ஸோ அது நமக்கு இன்னும் நம்ம ஆழமாக புரியறதுக்கு ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். இன்றைய தினத்தில் நம்முடைய வேத ஆராய்ச்சிக்காக தேவன் நமக்கு அருளின பாடம் என்னன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா சேஷ்டபுத்திர பாகம். இதுதான் தேவனுடைய நமக்கு இன்றைக்கு கொடுத்த ஒரு பாடம். இது திருத்துவம் பாடத்துக்கு வெரி நெக்ஸ்ட்டு வருவதற்குரிய அவசியம் என்ன என்று சொல்லி கவனிக்கும்போது இந்த பாடத்தினுடைய முடிவில் நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். இந்த சேஷ்டபுத்திர பாகம் அது திருத்துவம் அப்படிங்கிற விஷயத்தினுடைய அதாவது அந்த தெளிவுகளை நம்ம எந்த அளவுக்கு நமக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறத இந்த பாடத்தினுடைய கடைசியில் புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போது சேஷ்டபுத்திர பாகம் அப்படின்னா ஆங்கிலத்தில் பர்த் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. சேஷ்டபுத்திர பாகம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஏசா யாக்கோபு. அது நம்ம சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு சரித்திரம் நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஏசா யாக்கோபு தான். சரி, யாக்கோபு என்றாலே இன்றைக்கி எல்லா கிறிஸ்தவ மண்டலத்துலேயும் யாக்கோபுனாலே ஒரு விருப்பு காட்டுற மாதிரி எத்தன் அப்படிம்பாங்க. எத்தன்னா யாருங்க? ஏமாத்துக்காரன் இல்லையா. அப்போ யாக்கோபு ஒரு ஏமாத்துக்காரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோக்கஸிங் ஆகிடுச்சு இல்லையா. நம்ம என்ன செய்ய போகிறோம்? யாக்கோபு ஏமாத்தினாரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது ஒரு வகை. இன்னொன்று ஒரு மகா பெரிய தேவனுடைய திட்டம். இன்னொன்று தேவனையும் கிறிஸ்துவையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய ஒரு மகா பெரிய ஒரு சத்தியம். இதெல்லாம் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்களே சொல்லுங்கள், யாக்கோபு ஒரு வேளை ஏமாத்துக்காரனால் எத்தனா இருந்தால் தேவன் அவரை விரும்புவாரா? ஒரு ஏமாத்துறவனே, அதாவது இந்த ஒரு கோட்பாடு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இல்லையா. விரும்ப மாட்டார் இல்லையா. ஆனால் வேதம் என்ன சொல்லுது பாருங்கள். ரோமர் 9:13 அப்படியே யாக்கோவை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன்கிறார். நாமெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? யாக்கோபு எத்தன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் பாருங்க, தேவன் என்ன சொல்கிறாரு? அந்த யாக்கோபை தான் நான் சிநேகிக்கிறேன், ஏசாவை வெறுக்கிறேங்கிறார். இதே மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், வாசிக்கலாம் 2ஆம் வசனம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். பாருங்க, ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, நான் யாக்கோபை சிநேகித்தேன். 2 இடங்கள்ல நாம் எத்தன் என்று சொல்லக்கூடிய யாக்கோபை தான் தேவன் சிநேகிக்கிறான். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அப்போ என்னமோ ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளே இருக்கும் இல்லையா. அது என்ன என்பதை குறித்து இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே போகிறோம். சேஷ்டபுத்திர பாகம் இதனுடைய உண்மையான பொருள் என்னங்கிறத குறித்து இப்போ நம்ம உள்ளே போகலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்போ இதனுடைய பேக்ரவுண்ட் நமக்கு நல்லா தெரியும். ஈசாக்கு, ரெபேக்காள் இல்லையா. ஏசா யாக்கோபுடைய தாயும் தந்தை. இப்போது கொஞ்ச நாள் வழக்கம் போல் குழந்தை இல்லாமல் இருக்குது. அப்போது பாருங்கள், ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21 மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினால் அவள் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். சரி, இப்போ அந்த அம்மாவுக்கு கர்ப்பம் ஆயிடுச்சு. அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்கள், 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. பாருங்க, அந்த கர்ப்பம் ஆயிடுச்சு. அந்த அம்மா கர்ப்பத்தில் பிள்ளைகள் மோதிக்குதான், ஒன்றோடு ஒன்று மோதிக்குது. அப்புறம் இது குறித்து தேவனிடத்தில் அந்த அம்மா கேட்கும்போது அதுக்கு ஒரு சில விளக்கங்கள் கொடுக்குறார். இப்போ என்ன ஆயிடுச்சு? 2 குழந்தை பிறந்தாச்சு. இதில் ஏசா பார்த்திங்கன்னா ஒரு வன சஞ்சாரியாக இருக்கார் இல்லையா, ஒரு வேட்டைக்காரனாக இருக்கார். அதே சமயத்தில் கொஞ்சம் கவனிக்கலாம், ஒரு வன சஞ்சாரியாக இருக்கிற ஒரு மைண்ட் எப்படி இருக்கும்? வேட்டையாடனுடைய மைண்ட் எப்படி? கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், அப்படி வச்சுக்கலாம் இல்லையா. அதே சமயத்தில் யாக்கோபு எப்படி இருக்கிறார்னு வசனம் சொல்லு தெரியுங்களா? ஒரு கூடாரவாசியாக இருக்காராம். நல்லா புரிஞ்சுக்கலாம்.
இப்போ ஏசா வந்து எப்படி இருக்கார்? ஒரு வன சஞ்சாரியாக இருக்கார். அவருக்கு ஏதோம் இசகப்புன்னெல்லாம் சில பேர்கள் பின்னாடி வரக்கூடிய காலங்கள் நம்ம படிக்கலாம். அதே சமயத்தில் யாக்கோபு சொல்லும்போது நம்ம எத்தனை சொல்கிறோம், ஆனால் வேதம் யாக்கோபு என்ன சொல்லுது? குணசாலியும் கூடாரவாசியும், ஹோம் கீப்பர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போது யாக்கோபு ஏசா, இப்போ ஏசா வனத்தில் போய் வேட்டையாடிட்டு வந்து அதை வந்து சமைச்சு கொடுத்தா அப்பா ஈசாக்குக்கு ரொம்ப பிடிக்குமா, நல்லா புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதே மாதிரி யாக்கோபு வந்து குணசாலியும் கூடாரவாசியும் சொல்கிறார். ரைட். இப்போ இவங்களுடைய வாழ்க்கையில் திடீரென்று ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று வருது. என்ன பிரச்சனை நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஒரு நாள் ஏசா வேட்டையாடிட்டு வரார். அப்போ யாக்கோபு என்ன பண்ணிகிட்ருக்கார்? கூழ் காய்ச்சிட்ருக்கார். இப்போ கவனிங்க. அப்போ ஏசா யாக்கோபை நோக்கி என்ன கேட்குறார்? அந்த சிவப்பான கூழில் எனக்கு கொஞ்சம் கொடு, நான் இழைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதனால் அவருக்கு ஏதோ ஒன்று பேர் வந்துச்சுனால அவர் பின்னாடி வசனங்களை படிக்கலாம். சரி, இப்போது ஏசா கேட்குறார் யாக்கோபுக்கிட்ட, எனக்கு வந்து அந்த ஒரு கூழ் கொடு. உடனே யாக்கோபு தானே கேட்குறார் ஏசா கிட்ட, அப்படியா? ஏசா யாக்கோபு கிட்ட கேட்குறார். அப்பொழுது யாக்கோபு சொல்கிறார், உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடுங்கிறார். உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு. கொஞ்சம் கவனிங்க. ஏசா வேட்டையாடிட்டு வரார், யாக்கோபு கூழ் காய்ச்சிட்ருக்கார். இப்போது ஏசா வந்து டயர்டாக இருக்கு, நான் இழைச்சிருக்கேன், கொஞ்சம் கூழ் கொடுன்னு கேட்டால் யாக்கோபு என்ன கேட்கணும்? நியாயம் என்ன கேட்கணும்? நீ என்ன வேட்டையாடிட்டு வந்தையோ அதை கொடு, நான் சமைக்கிறேன், அந்த மாதிரி தானே கேட்டிருக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக கவனிச்சு பாருங்க, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுங்கிறாரு. இதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது என்ன திடீர்னு சேஷ்ட புத்திர பாகம்? சரி கேட்டார். உடனே ஏசா என்ன சொல்கிறார்? நான் தான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லும்போது யாக்கோபு சொல்கிறார், எனக்கு இன்று ஆணையிட்டு கொடு என்றான். அதுக்கு யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணாரா? விற்று போட்டான். இதை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ள வேணும். நல்லா கவனிக்கிறீங்களா? இப்போது யாக்கோபு கேட்குற, இப்போ எனக்கு நீ ஆணையிட்டு கொடு. உடனே ஏசா ஆணையிட்டு கொடுத்து தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான் அப்படின்னு இருக்கும். சரி, இப்போ என்ன நடந்தது? அடுத்த வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். ஆதியாகமம் 25:34 வசனம். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்குழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பாருங்க. இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஏசா தான் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணியிருக்கார். இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா, அப்போ சேஷ்டபுத்திர பாகத்தில் அப்படி என்னதான் இருக்குது? இன்றைக்கு வரைக்கும் அதை குறித்து ஏதாவது நம்ம சிந்திச்சிருக்கிறோமான்னு பாருங்கள். ஆனால் யாக்கோபுடைய நோக்கம் முழுவதும் அந்த சேஷ்டபுத்திர பாகத்தில் தான் இருந்திருக்கு இல்லையா? இப்போ அப்படி என்னதான் இருக்குது சேஷ்டபுத்திர பாகத்தில் என்று சொல்லி கவனிக்கும்போது இதை குறித்து தேவன் ஏற்கனவே சில கற்பனைகள் பிரமாணங்கள் கொடுத்தாராம். அதாவது இவங்களுடைய ஃபேமிலியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு தேவனே சில கற்பனை பிரமாணம் கொடுக்குறார். அதில் ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்தை எப்போ தெரியுங்களா பங்கிட்டு கொடுப்பாரு? தன் சாகருக்கு ஜஸ்ட்டு முன்னால் இல்லையா? அப்போது இந்த சேஷ்டபுத்திர பாகத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத இப்போ பாருங்கள், உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உபாகமம் 21:16 வசனம் வாசிக்கலாம். தகப்பன் தனக்கு உண்டான ஆஸ்தியை தன் பிள்ளைகளுக்கு பங்கிடும் நாளில் வெறுக்கப்பட்டவளிடத்தில் பிறந்த முதற் பேரானவனுக்கு சேஷ்டபுத்திர சுதந்திரத்தை கொடுக்க வேண்டுமே அல்லாமல் விரும்பப்பட்டவளிடத்தில் பிறந்தவனுக்கு கொடுக்கல் ஆகாது. கவனிக்கிறீங்களா? இதை கொஞ்சம் விளக்கினாதான் கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒரு அப்பா தனக்கு உண்டான ஆஸ்தியை தன் பிள்ளைகளுக்கு பங்கிடும் நாளில் வெறுக்கப்பட்டவரிடத்தில் பிறந்த, அதாவது கவனிக்கிறீங்களா? இப்போ ஒரு அந்த காலத்துல எல்லாம் எத்தனை மனைவிகள்னு சொல்ல முடியாது இல்லையா? ஒரு மனைவி, 2 மனைவி, 3 மனைவி வச்சுருப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது அதில் முதல் மனைவியாக இருக்கிறவள் அவள் வெறுக்கப்பட்டிருந்தாலும் அவளுக்கு பிறக்கிற முதல் பையன் இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு தான் சேஷ்டபுத்திர சுதந்திரத்தை கொடுக்கணுமா. இதுதான் தேவனுடைய கட்டளை. புரியுதா? அப்போ முதல் வெறுக்கப்பட்ட மனைவியின் இடத்துல அவன் பிறந்திருந்தா கூட அவன் முதல் பையன், அவனுக்கு தான் சேஷ்டபுத்திரம். அடுத்தது பாருங்கள், வெறுக்கப்பட்டவனிடத்தில் பிறந்தவனை
சேஷ்ட புத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகளில் எல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்கணும். இதுதாங்க ஃபார்மாலிட்டி. புரியுதா? அப்போ சேஷ்ட புத்திர பாகத்தில் எத்தனை பங்கு இருக்குது? 2 பங்கு இருக்குது. அவன் தன் தகப்பனுடைய முதற் பலன் சேஷ்டபுத்திர சுதந்திரமும் அவனுக்கே உரியது. இப்போ நமக்கு என்ன தோணும் பார்த்தீங்களா? அப்போ யாக்கோபுக்கு எது மேலே ஆசை? 2 பங்கு சொத்து ஆசை. அப்போ ஏமாத்துக்காரன் தானே, அப்படி தான் நினைப்போம். ஸோ மறுபடியும் இதை கொஞ்சம் விளங்கிக்கலாம். ஒரு அப்பா, அவருக்கு 2 பிள்ளைங்க. அதில் அவர் தன்னுடைய ஆஸ்தியை பங்கிடும்போது முதல் பையனுக்கு 2 பங்கு, 2வது பையனுக்கு 1 பங்கு. அப்போ மொத்தம் எத்தனை பங்காக போடணும்? சொத்தை 3 பங்காக போடணும் இல்லையா? சொத்தை 3 பங்காக பிரிச்சுட்டு 2 பங்கை மூத்த பையனுக்கும் 1 பங்கை இளைய பையனுக்கும். சரி, அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்படின்னா இந்த சொத்து மேலே யாக்கோபுக்கு ஆசை வந்துருச்சோ என்று நம்ம நினைக்கலாம். ஆனால் யாக்கோபை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே தேவன் என்ன பண்ணிட்டார்? யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியும். அவன் குணசாலிங்கிறார். ஏசாவுக்கு வனசஞ்சாரி இல்லையா? அப்போ வனசஞ்சாரியுடைய மைண்ட் எப்படி இருக்கும், குணசாலியினுடைய மைண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். இந்த இடத்துக்குள்ளே நம்ம உள்ளே போய் நம்ம இன்னும் கொஞ்சம் கவனிச்சோம்னா, ஏன் முதற் பிறந்த பையனுக்கு 2 பங்கு? அது வேணும் இல்லையா? இப்போது 2-3 பசங்க இருந்தால் கூட 2 பேருமே 3 பேருமே ஒரே மாம்சம் ஒரே ரத்தம் தானே. அதே மூத்த பையனுக்கு மட்டும் 2 பங்கு. அது எதுக்காக என்று சொல்லி கவனிக்கும் பொழுது, இதுக்குள்ளார்ந்த உள்ளுக்குள்ளே சொல்ல போய் என்ன கருத்தில் தேவன் இதை சொல்கிறாருங்கிறத கவனிக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, மூத்த பையனுக்கு ஏன் தெரியுங்களா 2 பங்கு? அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பன் சாகர வயசாயிடுச்சு, வயசான காலம் வந்துருச்சுனாலே கவனிங்க, இப்போது அந்த குடும்பத்தை எடுத்து நடத்த வேண்டியது யார் அப்படின்னா மூத்த பையன்தான். அப்போ அந்த மூத்த பையன் தன்னுடைய பெற்றோர் சாகிற வரைக்கும் அவனுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்து அவன் கவனிச்சுக்கணும். மூத்த பையன் தன்னுடைய பெற்றோர்களை கவனிக்கணும். சரியா? மூத்த பையனுக்கு 1 பங்கு தான் ஆக்சுவலாக. கவனிங்க, அப்போ தன் வயதான காலத்தில் அவங்க தன்னுடைய தாய் தகப்பன்மார் மரணம் அடைகிற வரைக்கும் அவர்களை வச்சு காப்பாற்றுறதுக்கு தாங்க அந்த எக்ஸ்ட்ரா 1 பங்கு. சரியா? வழக்கமாக 1 பங்கு தான். ஏன் மூத்த பையனுக்கு 2 பங்கு? தாய் தகப்பன்மாரை காப்பாற்றுவதற்காக அவனுக்கு கொடுக்கப்படுகிற 1 பங்கு. இப்போ சொல்லுவான், யாக்கோபு சொத்துக்கு ஆசைப்பட்டாரா? இதுதாங்க வேதம். நல்லா உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்ம எடுத்தோன்னே யாரையும் தப்பாகவே சொல்லக்கூடாது. இந்த மாதிரி தாங்க நம்முடைய புத்தி அப்படித்தான். சரியாக கவனிக்க மாட்டோம், வசனத்தையும் பார்க்க மாட்டோம். உடனே யாரோ ஒருத்தர் தப்புன்னு அது தப்பு, இது தப்பு, இது தப்புங்கிறோம். அப்படி சொல்லக்கூடாது. பாருங்கள், யாக்கோபுன்னு சொன்னாலும் எத்தன் கடைசி வரைக்கும் யாக்கோபு எப்படி இருந்திருக்காரு நீங்கள் பாருங்கள். அவர் ஏமாத்திருக்கிறார் இல்லையான்னு கொஞ்சம் கவனிங்க. அந்த சப்ஜெக்ட் அதுக்கு தான். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே கவனிங்க. அப்படின்னா யாக்கோபு ஏன் தெரியுமா சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுன்னு கேட்குறார்? நல்ல மைண்டில் பாருங்க. அவர் தன்னுடைய தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும்னு நினைக்கிறார், கவனிக்கணும்னு நினைக்கிறார். அதனால தான் கேட்குறார், உன் சேஷ்ட புத்திர அப்படின்னா புரியுதுங்களா? சேஷ்ட புத்திர சுதந்திரத்தை கொடுன்னு அந்த அர்த்தம் இல்லை. அப்பா அம்மாவை கவனிக்கிற பொறுப்பு எனக்கு கொடு. நான் குணசாலியும் கூடாரவாசியமாக இருக்கேன். இப்போ ஏசா என்ன பண்ணியிருக்கணும்? இல்லை நான் தான் மூத்த பையன், எனக்கு தான் அந்த வாய்ப்பு சொல்லியிருக்கணுமா இல்லையா? நான் தான் சாக போகிறேனே, எனக்கு எதுக்கு அது? இந்த வச்சுக்கோ. பாருங்கள், அந்த வசனம் பின்னாடி படித்து பார்த்தீங்க இல்லையா? இப்படி சேஷ்டபுத்திர பாகத்தை அசட்டை பண்ணினான். என்ன அர்த்தம்? தன் தாய் தகப்பனை அசட்டை பண்ணியிருக்கார் ஏசா. அவர் தாங்க அசட்டை பண்ணவர். ஆனால் யாக்கோபு அப்படி இல்லை, தன்னுடைய தாய் தகப்பனை மேன்மைப்படுத்தி. இப்போ கடைசியில் கவனிச்சாரா இல்லையான்ற அடுத்த பிரச்சனை. இந்த இடத்துல இந்த சப்ஜெக்டில் அவருடைய குணசாலியான ஒரு நல்ல கேரக்டரை காட்டுறார். அப்படின்னா இப்போ இவங்க 2 பேரும் பரஸ்பரம் ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டாங்க. இப்போ எனக்கு ஆணையிட்டு கொடு, நீ அவர் ஆணையிட்டு கொடுத்தான் அப்படின்னு என்ன நடந்திருக்கு வேணும்? ஏசா என்ன சொல்லியிருப்பார்? சரி, அப்பா சாகருக்கு முன்னாடி சொத்து கொடுப்பார் இல்லையா? அப்போது வாங்கிக்கோ அப்பா, இப்போவே உனக்கு சொல்லிடுறேன், இவ்வளோதான் இல்லையா? தனியாக பத்திரமெல்லாம் ஒன்றும் அங்கே இல்லை இல்லையா? நான் கொடுக்குற போது வாங்கிக்கோ, இவரும் ஓகே அப்படின்ட்டான். அப்போ இவங்க 2 பேரும் பரஸ்பரம் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த காட்சி நகருது. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதில் கவனிச்சுப்பார். இதில்
வசனம் பாருங்கள். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாய் இருந்தான், ரெபேக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாய் இருந்தாள். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்போ வாசிக்கிற ஒவ்வொரு வசனமும் ரொம்ப கருத்துள்ளது. கொஞ்சம் கவனிச்சுட்டே வாங்க. பாருங்க, இப்போ ஏசாவுடைய வேட்டையாடிட்டு வர பொருள் வந்து ஈசாக்குக்கு ரொம்ப பிடிக்குமா? கவனிங்க. அப்படின்னா புரியுதா? மூத்த மகன் ஏசாவை ஈசாக்குக்கு ரொம்ப பிடிக்கும். அதே சமயத்தில் இளைய மகன் யாக்கோபு இருக்கார் பாருங்க, அவரை வந்து ரெபேக்காளுக்கு ரொம்ப பிடிக்குமா? பாருங்க, ரெபேக்காளு யாக்கோபின் மேல் பட்சமாக இருந்தாள். இது வந்து ஒரு பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரடக்ஷன். அப்போது ஏசாவை ஈசாக்குக்கு ரொம்ப பிடிக்கும், யாக்கோபை ரெபேக்காளுக்கு ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் பிள்ளைகள் தான். புரியுதுங்களா? 2 பேருமே பிள்ளைகள் தான். ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகுது, ஈசாக்குக்கு வயசாகுது. வயசானோடனே வழக்கம் போல் அவருக்கு கண்ணு தெரியாமல் போகுது. பாருங்கள், அவருக்கு கண்ணு தெரியாமல் போகும்போது தன்னுடைய மரண காலம் வர்றதை அவர் புரிஞ்சுட்டு இப்போ ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த ஒரு அருமையான ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுது. 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன போது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, இப்போ என்ன செய்கிறார்? கண்ணு தெரியல. இப்போ கண்ணு தெரியல, தன்னுடைய மூத்த பையன் ஏசாவை அழைச்சு, பார், நான் இன்ன நாளில் மரணம் அடையேன் என்று எனக்கு தெரியாதுப்பா. ஆகையால் நீ என்ன பண்ணு, நீ காட்டுக்கு போய் எனக்காக நீ வேட்டையாடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணம் அடையும் முன்னே என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா. பாருங்கள், கவனிங்க. இப்போ தன்னுடைய மூத்தம்மானை கூப்பிட்டு போய் காட்டில் வேட்டையாடிட்டு எனக்கு ஏதாவது கொண்டு வாப்பா, உன்னை ஆசீர்வதிக்கணும். இதை இவர் சொல்லும்போது ரெபேக்காள் பாருங்கள் பக்கத்தில் நின்று பார்த்துட்டே இருக்காங்க. இவர் சொல்கிறத கவனிக்கிறாங்க. இப்போது ஏசா காட்டுக்கு வேட்டையாட போயாச்சு. இப்போ பாருங்கள், ஈசாக்கு தன் குமாரனாக ஏசாவோடைய பேசுகையில் ரெபேக்காள் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி இப்போ எங்கே போயிட்டாரு? வனத்துக்கு போயிட்டாரு. இப்போ பாருங்கள், ரெபேக்காள் தன்னுடைய இளைய மகன் யாக்கோபை கூப்பிட்றாரு. என் மகனே, ஒவ்வொரு வார்த்தையும் கவனிங்க. என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். நல்லா கவனிங்க இந்த வார்த்தை. நான் சொல்கிறபடி நீ செய். யார் சொல்கிறது? ரெபேக்காள் யாக்கோபை பார்த்து சொல்கிறான், நான் சொல்கிறபடி நீ செய். நீ நேராக போ, மந்தையில் 2 நல்ல வெள்ளாட்டுக்குட்டியை பொடி, அதை கூட்டி எடுத்துகிட்டு வா. உங்கள் அப்பாவுக்கு, அதாவது உன் தகப்பனுக்கு எவ்வளோ ருசியாக நான் சமைக்க முடியுமோ நான் சமைச்சு நான் கொடுக்குறேன். இதுவே ஒரு பெக்யூலியராக இருக்குது பாருங்கள். இப்போது ஒரு ஆட்டுக்குட்டி பிடிச்சிட்டு வந்தால் ஒரு 1/4 கிலோ கறி சாப்பிடுவோம், 1/2 கிலோ இல்லைன்னா சாப்பிடுவோம், 2 ஆட்டுக்குட்டி சாப்பிடுவோமா? ஆனால் இங்கே அப்படி தான் நடந்திருக்கு பாருங்கள். 2 வெள்ளாட்டுக்குட்டி பிடிச்சிட்டு வந்து அவைகளை நான் உன் தகப்பனுக்கு பிரியமான ருசியுள்ள பதார்த்தங்களாக நான் சமைக்கிறேன். நீ என்ன பண்ணு, உன் தகப்பன் தான் மரணம் அடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவன் புசிக்கிறதற்கு நீ அவனிடத்தில் என்ன பண்ண கொண்டு போ. இப்போ பாருங்கள், ஐடியா யார் கொடுக்குறது? ரெபேக்காள். ஏன் ரெபேக்காள் இங்கே ஐடியா கொடுக்குது என்று சொல்லி கவனிக்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? ரெபேக்காள் இப்போ இவங்க 2 பேரும் ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டுவிட்டாங்க இல்லையா? இதை கட்டாயமாக யாக்கோபு ரெபேக்காளுக்கு சொல்லியிருக்கணும் இல்லைங்களா? யாக்கோபு ரெபேக்காளுக்கு சொல்லியிருக்கணும். அப்போது இது கரெக்டாக அந்த டைம் பார்த்து போய் சொல்லும்போது ரெபேக்காள் இதை கவனிச்சிட்டாங்க. இப்போ ரெபேக்காள் கூப்பிட்டு நீ போய் என்ன பண்ணு, போய் தகப்பனுக்கு உங்கள் அப்பாவுக்கு எப்படி ருசியாக சமைக்கணும்னு எனக்கு தெரியும். நீ 2 ஆட்டுக்குட்டி பிடிச்சிட்டு வா, நல்லா ருசியாக சமைச்சு கொடுக்குறேன், உங்கள் அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுத்து ஆசீர்வாதத்தை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும்போது, இப்போ பாருங்கள், யாக்கோபு தன் தாயாகிய ரெபேக்காளை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா ரோமம் மிகுந்தவன், நான் ரோமம் இல்லாதவன். ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பாரு, அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாக காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பள்ளி கொள்ளுவேனே என்றான்.
கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு வரைக்கும் அன்புக்குரிய சகோதர சொல்ல யாரோ ஒரு தவறான போதகர் யாக்கோபுன்னா எத்தன் சொல்லி சொல்லி பழகிட்டாங்க. இங்கே யாக்கோபு எவ்வளோ ரீசனபிளாக ரெபேக்கால்கிட்ட பேசுகிறார் பாருங்க. நான் ரோமம் இல்லை, அண்ணன் ரோமம் மிகுந்தவன். நான் ஆசீர்வாதம் வாங்கும்போது கவனிங்க, நான் அவருக்கு எத்தனாக காணப்பட்டுருவனேன்னு சொல்கிறார். ஏமாத்துக்காரன் ஆயிடுவேன்னு சொல்கிறார். அதுக்கு அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுங்களா? அதற்கு அவள் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும். நீ என் சொல்ல மாத்திர கேட்டு நீ போய் என்ன பண்ண கொண்டு போ. இப்போ தப்பு யார்கிட்டன்னு சொல்லுங்க? யாக்கோபு மேலையா? யாக்கோபு ஏமாத்துறாரா? அவர் என்ன சொல்கிறார்? நான் எத்தனை காணப்படுவேனேன்னு சொன்னதுக்கே நீ எத்தனைட்டாங்க. நம்ம மக்களுடைய புத்தியாத்தாங்க. கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ கூட அப்படி தானே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் தேவனுடைய குமாரன் என்று சொல்கிறனால நீங்கள் தேவதூசன் சொல்கிறீங்களேன்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? இல்லை, நீ தேவன்னு சொன்னதுனால தான் உன்னை தேவதூசன் சொல்கிறேன்னாங்க. இயேசு கிறிஸ்து அப்படி எங்கேயுமே சொல்லவே இல்லை. எல்லா இடத்துலையும் இந்த தப்பு நடக்குதுங்க. சரியாக கவனிக்கிறது இல்லை, சரியாக பார்க்கறது இல்லை, சரியாக படிக்கிறது இல்லை. யாக்கோபு தன்னைத்தானே சொல்கிறார், நான் எத்தனை காணப்படுவேனே. சொல்லுவாங்க தெரியுங்களா? கொலை செய்கிறவனை விட கொலை செய்கிறவனை தூண்டுறான் பாருங்க, அவனுக்கு தான் தண்டனை. அப்போ இந்த இடத்துல இது ஒரு தப்பு மாதிரி தெரியுது நமக்கு. ஆக்சுவலாக பின்னாடி சப்ஜெக்டில் இப்போ ரொம்ப கிளியராக தெரிஞ்சிருது என்னன்னு. இந்த அம்மா சொல்கிறேன், நான் சொல்கிறபடி நீ செய். நீ ஏற்கனவே சேஷ்டபுத்திர பார்த்து வாங்குறேன்னு சொல்லி தானே சொல்லியிருக்கேன். நான் சொல்கிறபடி நீ செய். சரி, இப்போது தன்னுடைய தாயினுடைய சொல்படி இப்போ கேட்குறான். போய் பாருங்கள். அவன் போய் அவைகளை பிடித்து தன் தாயினிடத்தில் கொண்டு வந்தான். அவனுடைய தாய் தன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்தாள். ரெபேக்காள் தன் வீட்டில் இருந்த மூத்த மகனாக ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனுக்கு யாக்கோபுக்கு உடுத்தி வெள்ளாட்டு குட்டிகளின் தோலை அவன் கைகளில் ரோமம் இல்லாத அவன் கழுத்தில் எல்லாம் போட்டு தான் சமைத்த பதார்த்தங்கள் அப்பங்கள் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புகிறாங்க. இப்போ யாக்கோபு தன் தகப்பன் அண்டையில் ஈசாக் அண்டையில் கிட்ட போகிறார். இப்போ பாருங்கள், ஈசாக் கண்ணு தெரியல. அவன் இவனை தடவி பார்த்து, யாரே? ஈசாக்கு யாக்கோபு அப்படி தடவி பார்த்து பாருங்க, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி பாருங்க. சத்தம் யாக்கோபின் சத்தம், ஆனால் கையெல்லாம் ஏசா மாதிரி இருக்கே. அவனுடைய கைகள் அவன் சகோதரனாக ஏசாவின் கைகளைப் போல ரோமம் உள்ளவைகளாக இருந்தபடியினாலே இன்னான் என்று அறியாமல் என்ன பண்ணிட்டாரா? ஆசீர்வதிச்சிட்டார். கவனிங்க, இப்போ நீ என் குமாரனாகிய ஏசாதானோ அப்படின்னு கேட்குறார். கவனிக்கிறீங்களா? நீ என் குமாரனாகிய ஏசாதானோன்னு கேட்குறார். அதற்கு யாக்கோபு சொன்ன பதில் கவனிங்க, என்ன சொல்றார்? நான் ஏசாதான்னு சொன்னாரா? இல்லை, நல்ல கவனிங்க. நான் ஏசாதான்னு சொல்ல, நீர் சொல்லுகிறபடி தான் சொல்ல, கரெக்டாக சொன்னார். இது எப்போ கரெக்ட், இது எப்படி கரெக்டுங்கிறத இந்த சப்ஜெக்டினுடைய முடிவில் பார்க்கலாம். நான் தான் சொன்னார். இப்போ அவர் என்ன கேட்குறார்? என் மூத்த மகனா நீ? இதுக்கு அவர் சொன்ன பதில் நான் தான். இது எந்த வகையில் சரின்னு பாருங்க. இவர் யார்? யாக்கோபு இளைய மகன் தானே. அப்போ அவர் என்ன கேட்டார்? என் மூத்த மகன் ஏசாதானோன்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லலை, ஆமான்னு சொல்லலை. பாருங்கள், அந்த இடத்துல அவர் எந்த வார்த்தைகளும் கரெக்டாக யூஸ் பண்ணவர் நான் தான் சொல்கிறார். சரி, இப்போ ஏசா என்று நினைத்து ஈசாக்கு என்ன பண்ணுறார்? ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு என்று நினைத்து அல்லது ஏசா என்று நினைத்து யாக்கோபு என்ன பண்ணுறாருன்னா ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறார். கவனிங்க, மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ஏசா என்று நினைத்து யாக்கோபை ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறார். சரி, இப்போ பாருங்க எப்படி. ஆதியாகமம் 27:25. அப்பொழுது அவன், என் குமாரனே, நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை நான் புசித்து என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை என் கிட்டே கொண்டு வா என்றான். அவன் அதை கிட்டே கொண்டு போய் அப்பொழுது அவன் புசித்தான். பிற்பாடு திராட்சரசம் என்ன பண்ணிட்டார்? எல்லாம் சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டு
இப்போ என்ன ஆசீர்வதிக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு அப்பா தன்னுடைய மகனுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுப்பாரு? சொத்து என்ன கொடுப்பாரு? பாரு, கோயம்புத்தூரில் இருக்கிற அந்த லேண்டு நீ வச்சுக்கப்பா, இந்த பக்கம் ஊட்டியில் இருக்கிற அந்த பங்களாவை நீ வச்சுக்கப்பா, அப்படி தானே சொத்து பிடிச்சி கொடுப்பாங்க. ஆனால் இவருடைய வார்த்தைகளே பாருங்கள், அது தேவனுக்குரிய வார்த்தைகள் மாதிரி தெரியுது. அது 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிக்கலாம். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசையும். எப்படி சொல்றார்? உனக்கு வானத்து பனியையும் மிகுந்த கொழுமையும் கொடுக்குறாங்கிறார். எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? ஏதோ வானத்துக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை இப்போ யாருக்கு கொடுக்குறார்? யாக்கோபுக்கு கொடுக்குறார். வானத்து பனியையும் பூமியின் செழுமையும் நான் கொடுக்குறேன். நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? வானத்துக்குரிய ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை யாக்கோபு கொடுக்குறார். அது மட்டும் இல்லை, இன்னொரு ஆசீர்வாதம் பாருங்கள். ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரனுக்கு நீ எஜமானாயிருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாயிருப்பார்கள். பெரிய ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறார். ஏசா என்று நினைத்து யாக்கோபுக்கு கொடுத்துட்டார். புரியுதுங்களா? சரி, இப்போது ஈசாக்கு கிட்ட யாக்கோபு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறார். இப்போ அடுத்த வசனம் பாருங்கள். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து முடிந்த போது யாக்கோபு தன் தகப்பனாக ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்ட உடனே அந்த சீன் அப்படி பாருங்கள். இவர் அப்படி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு இப்படி போகும்போது அப்படி ஏசா வர்றார் பாருங்கள். ஏசா வேட்டையாடி கொண்டு வந்து சேர்ந்தான். அவர் எவ்வளோ அவளை வந்திருப்பார் பாருங்கள். எல்லாம் வேட்டையாடி வந்தாச்சு, அப்பா கிட்ட கொண்டே கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னு வரும்போது இங்கே ஏற்கனவே யாக்கோபு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அப்படி போகிறார். அப்படி போகும்போது பின்னாடியே ஏசா வர்றார். ஏசா வந்து அப்பா ஆசீர்வாதம் கொடுங்க, இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அப்படி தானே அர்த்தம். அப்போ பாருங்கள், அப்பொழுது அவன் தகப்பனா ஈசாக்கு நீ யார் கேட்குறார் பாருங்க. அதற்கு அவன் நான் உமது மூத்த மகனாகிய ஏசா என்றான். உடனே பாருங்க, அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி, வேட்டையாடி எனக்கு கொண்டு வந்தானே அவன் யார்? நீ வரும் முன்னே அவை எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே. எப்படி சொல்ற பாருங்க, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இருப்பானே. பாருங்க எப்படி புரிஞ்சுக்கலாம். ஐயோ, உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை நான் கொடுத்துட்டேனே, அப்படி கூட நம்ம புரியலாம். அடுத்தது என்ன சொல்றார் பாருங்க, ரொம்ப முக்கியமான வசனம். அது 27:37 வாசிக்கலாம். ஈசாக்கு ஏசாவுக்கு பிரதியுத்தரமாக, இதோ நான் அவனை உனக்கு எஜமானாக வைத்தேன். அவன் சகோதரர் எல்லாரையும் அவனுக்கு ஊழியக்காரராக கொடுத்து அவனை தானியத்திலும் திராட்சை ரசத்திலும் ஆதரித்தேன். என்ன சொல்ற? எல்லா வகையிலும் நான் ஆசீர்வதித்தேனேப்பா. இப்பொழுதும் என் மகனே உனக்கு நான் என்ன செய்வேன்? அப்போது யோசனை பண்ணி பாருங்கள். அந்த டைமில் தான் ஏசாவுக்கு சேஷ்டபுத்திர பாகத்தினுடைய அந்த மதிப்பு தெரிஞ்சுதான். நமக்கே அப்படித்தானே? நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் அந்த பொருளுடைய மதிப்பு நமக்கு தெரியாது. என்னைக்கு அது நம்ம கையை விட்டு போகுதோ அப்போ தானே தெரியும். இது எத்தனை பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், அநியாயமாக போன மாதிரி ஆயிடுச்சு. யாக்கோபுக்கு அந்த ஆசீர்வாதம் போயிடுச்சு. இப்போ ஏசா வந்து கதறி எழுகிறார், தகப்பனே இந்த ஒரு ஆசீர்வாதமாக உங்கள்கிட்ட இருக்கு என் தகப்பனே, எல்லா ஆசீர்வாதத்தையும் அவனுக்கே கொடுத்துட்டீங்களா, ஒரு ஆசீர்வாதம் கூட எனக்கு இல்லையா என்று சொல்லும்போது சத்தமிட்டு அழுகிறாராம். அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த ஒரு இம்பேக்ட் இருந்திருக்கு பாருங்க. அப்போது பாருங்க, அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்தரமாக பாருங்க, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். கவனிங்க, யாக்கோபு சொல்லும்போது வானத்தில் இறங்கும் பனினார். இங்கே இவருக்கு ஏசாவுக்கு சொல்லும்போது பூமியில் இருக்கக்கூடிய பனி அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கலாம். அன்புக்குரிய சோழ இன்னமும் ஒரு விஷயம் கவனித்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபுக்கு ஒரு வானத்துக்குரிய ஆசீர்வாதம், ஏசாவுக்கு ஒரு பூமிக்குரிய ஆசீர்வாதம். இப்போது இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்படின்னா, இப்போ யாக்கோபு வந்து ஏசா மாதிரி வந்து ஏமாற்றிட்டு போயிட்டார் அப்படியே வச்சுங்க. இப்போ என்ன சொல்லியிருக்கணும் ஈசாக்கு? ஏசா வந்தோடனே அப்படியா என்னை ஏமாற்றிட்டானா, கூப்பிடவனே கூப்பிட்டு நிற்க வச்சு
இந்த மாதிரி ஒரு தவறை பண்ணிட்டு பார் அப்படின்னு சொல்லி ஒரு தண்டனை கொடுத்துருக்கணும் இல்லையா? கொடுக்கல. இப்படி ஏமாத்திட்டானே அப்படின்னு ஒரு வருத்தப்பட்ட மாதிரி கொஞ்சம் பிரமித்து நடுங்கிறாரா. ஏன்னா அவர் மாற்றி கொடுத்துட்டார். அது தேவனுடைய சித்தம். நல்லா புரிஞ்சுக்கலாம் பாருங்க. இது நடந்தது தேவனுடைய சித்தம். ஒருவேளை ஈசாக்கு கண் தெரிஞ்சிருந்ததுன்னா இது நடந்திருக்குமா? நடந்திருக்காது இல்லையா? அதனால தாங்க தேவன் ஈசாக்குக்கு கண்ணு தெரியாமல் பண்ணார். சரியான டைம் அதுதான். அப்போ பாருங்க, அடுத்தது சரி ஆசீர்வதிச்சிட்ட, இது என்ன பெரிய விஷயம்? இங்கே வா யாக்கோபு, இங்கே வா, நீ தப்பு பண்ணிட்ட, உனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடையாது, வாபஸ் இவாப்பா ஏசா, உனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன். எவ்வளோ நேரம் ஆகும் சொல்கிறதுக்கு? ஏன் சொல்ல தெரியுங்களா? அது காரணம் இருக்குது. இவங்கெல்லாம் பிதாவாகிய தேவனை அவருடைய காரியங்களை ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க. ஒரு முறை சொல்லிட்டா அதை திரும்பி வாபஸ் வாங்க மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறார், அவனை ஆசீர்வதிச்சிட்டேனேப்பா, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பானே, நான் அதிலிருந்து பின்வாங்க முடியாதே, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அங்கே வருத்தப்படுறார். அங்கே ஏசா மிகவும் கதறி அழுகிறார். அப்போ ஏசாவையும் ஈசாக்கு கைவிடவில்லை. உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடு இருக்கும் என்று சொல்லி இப்போ என்ன செய்கிறார்னா ஏசாவையும் ஆசீர்வதிக்கிறார். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, சரி ஒருவேளை இப்போ நடந்த விஷயங்கள் எல்லாம் ஈசாக்கு ரெபேக்கால் இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா, இப்போ ஈசாக்கு கவனிங்க, யாக்கோபு ஏமாத்திட்டார் இல்லையா? அப்போ யாக்கோபு மேலே ஈசாக்குக்கு என்ன வரணும்? கோபம் வரணும் தானே? ஆனால் என்ன நடந்துன்னு பாருங்கள். ஏசாவுக்கு பயந்து இப்போ வெளியூர் போகிறார் யாக்கோபு. அப்போது கவனிச்சு பாருங்கள், வாசிக்கலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து. பார்த்தீங்களா? அப்போ ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, அப்படின்னா புரிஞ்சுதா? அப்போது ஈசாக்குக்கு யாக்கோபு மேலே கோபம் வரல. ஏன் வரல? சேஷ்ட புத்திர பாகத்தை, அதனுடைய காரியங்களை, அதனுடைய மேன்மையை யாக்கோபு அறிந்திருந்து அது சரியான நேரத்தில் அண்ணன் கிட்ட வாங்கிட்டாருங்கிற விஷயமெல்லாம் இப்போ யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? ஈசாக்குக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது ஈசாக்கு என்ன புரிஞ்சிருப்பார்னா, பரவாயில்ல, சேஷ்டபுத்திர பாகத்தினுடைய மதிப்பு தெரிஞ்சவன் இளைய மகன், அதனால தான் ஆசீர்வதிக்கிறான். அதுலேயே 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்கள். தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளின ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக. அப்போது பாருங்க, கவனித்து பார்த்தீங்கன்னா யாக்கோபை மட்டும் ஆசீர்வதிக்கல, சந்ததியை ஆசீர்வதிச்சு தான் அனுப்புகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியாக ஏசா யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். சேஷ்டபுத்திர பாகம் யாக்கோபுக்கு போயிடுச்சு. சரியா? சரி, இது நடந்த ஒரு சரித்திரம். இப்போ நம்ம நேராக கம் டு த பாயிண்ட் படிச்சிருக்கோம் இல்லையா? நிழலும் பொருளும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த சம்பவங்கள் அனைத்துமே புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நடக்க போகிற சம்பவங்களுக்கு ஒரு நிழல். அதுக்கு 2 வசனம் நம்ம தெளிவாக படிப்போம் இல்லையா? நமக்கு நல்லா மனப்பாடமாக தெரிஞ்ச வசனம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிற எல்லாமே நமக்கு போதனை. ஓகே, ஒன்று. அடுத்தது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். அது 10ஆம் அதிகாரம் 1லிருந்து 10 வசனங்கள் படிச்சிருக்கிறோம். இஸ்ரேல் ஜனங்களை பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசே மூலமாக தேவன் வழி நடத்தின சாரம்சங்களை தெளிவாக சொல்லிட்டு 11ஆம் வசனம் சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இவைகள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு திருஷ்டாந்தங்களாக நடந்து, ஒரு முன்னடையாளமாக நடந்துதான். டியூப் போஸ்ட்னு சொல்லப்படும் டைப், ஒரு டைப்பாக நடந்தது. அது இப்போ உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்குதான். சரியா? இப்போது நம்ம என்ன கவனிக்கணும்? அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்போ நம்ம பார்த்த சம்பவங்கள் 4 முக்கியமான கேரக்டர்: ஏசா, யாக்கோபு, ரெபேக்காள், ஈசாக். இந்த வசனம் என்ன சொல்லுது? பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த எல்லாமே திருஷ்டாந்தம். அப்படின்னா இந்த 4 கேரக்டரும் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஏதோ ஒரு 4 வகுப்பார், 4 விதமான விஷயங்களுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்குது. இப்போ நம்ம முதல்ல கவனிக்க வேண்டிய இந்த ஏசா யாக்கோபு யாருக்கு நிழலாக இருக்காங்க? இப்போ நம்ம ஏற்கனவே படித்தோம், கர்ப்பவதி ஆகிறாங்க ரெபேக்காள். குழந்தை வயிற்றுக்குள்ளேயே ஒன்றோடு மோதிக்குது. அப்போது இது என்னன்னு கேட்குறதுக்கு தேவன் இடத்துல போகிறாங்க பாருங்கள். கேட்கும்போது தேவன் இங்கே சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறார். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம்.
அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். பாருங்க, உன் வயிற்றிலிருந்து 2 ஜனங்க பிரிவாங்க. அதில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படின்னு இருக்கு. சரியா? இதில் நமக்கு தேவை என்னன்னா, ஏதோ இந்த 2 வகையான ஜாதியார் தேவனுடைய திட்டத்தில் வெளியே வருவாங்களாம். எப்படி ரெபேக்காள் ஈசாக்குக்கு பிள்ளைகளா இல்லையா, பிள்ளைகளா இருக்கு எப்படி 2 மகன்கள் வெளியே வந்த மாதிரி நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, பிதாவாகிய தேவனுடைய பிரதான திட்டத்தில் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி எப்படி அங்கே ஏசா யாக்கோபு என்ற 2 பிள்ளைகள் வெளியே வந்தாங்களோ, அந்த 2 பிள்ளைகள் 2 ஜாதியாருக்கு அடையாளமாக சொல்கிறார். உன் கர்ப்பத்திலே 2 ஜாதிகள் பிரியும், 2 விதமான ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரிவாங்க இல்லையா. அப்படின்னா பிதாவாகிய தேவனுடைய திட்டத்தில் கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. தேவனுடைய திட்டத்தில் இதுவரைக்கும் நம்ம பார்த்த சப்ஜெக்டை வச்சு நீங்கள் சொன்னால் போதும். தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு 2 வகுப்பார் தாங்க தேவன் இந்த பூமியில் வச்சுருக்காரு. ஒரு வகுப்பார் மூத்த நிலைமையில் இருக்கிறாங்க, இன்னொரு வகுப்பார் இளைய நிலைமையில் இருக்கிறாங்க. சரியா? அப்போது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி நல்லா புரிஞ்சுக்க, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படி 2 ஜனத்தார் வெளியே வர்றாங்க அவருடைய திட்டத்தில். ஒரு ஜனம் மூத்த நிலைமையில் முதல்ல அவங்க வந்துடுவாங்களாம் தேவனுடைய திட்டத்தில், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு. 2வது இளைய வகுப்பார், இன்னொரு வகுப்பார் பின்னாடி வருவாங்க. சரியா? அப்போ அந்த மூத்த மகன் மூத்த பிள்ளைகள் அல்லது அந்த மாதிரி ஒரு வகுப்பார் யாரை போல இருப்பாங்க அப்படின்னா ஏசா மாதிரி. இப்போ நீங்களே சொல்லலாம், இந்த மூத்த வகுப்பார் தேவனுடைய திட்டத்தில் கவனிச்சிங்கனாலே அவருடைய பிள்ளைகளாக தேவனை அழைச்ச மூத்த வகுப்பார் யாருங்க? முதல்ல வந்தவங்க யார் அப்படின்னா ஒரு வகுப்பார். அவங்க யாருக்கு நிழலாக இருக்காங்கன்னா ஏசாவுக்கு நிழலாக. புரியுதுங்களா? அப்போது ஏசாவினுடைய கேரக்டரை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, அவர் ஒரு வன சஞ்சாரி, ஒரு முரட்டு குணமாக இருக்கார், மூத்தவர். அந்த மாதிரி ஒரு வகுப்பார் இருப்பாங்களாம். தேவனுக்கென்று அவருடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்ட ஒரு வகுப்பார் ஏசா மாதிரி மூத்த நிலைமையில் இருப்பாங்க. ஆனால் அவங்க முரட்டு குணம் உள்ளவர்களாக இருப்பாங்க. வேறு மாதிரி சொல்லணுமா, முரட்டாட்டமுள்ள குணம் உள்ளவர்களாக. இப்போ புரியுதா? யாருங்க அவங்க? மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள் இல்லையா? அவங்க தான் முரட்டாட்டம் உள்ள ஜனம், அவங்க தான் மூத்தவங்க, தேவனுடைய பிள்ளைகளா. இப்போ நம்மளாம் யாருங்க? புறஜாதிங்க. நம்மளாம் கிறிஸ்துவுக்கு பின்னாடி வந்து நம்ம இளையவங்க, அப்படி தானே எடுத்துக்கணும் இல்லையா? அப்போ முதல்ல மூத்தவங்க யாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள். அதே சமயத்தில் யாக்கோபு அவர் எப்படி இருக்காரு? குணசாலியும் கூடாரவாசியும். அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறவங்க யாருங்க? அவங்க மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள். அப்படின்னாலே அடுத்த வகுப்பார் யாருங்க? ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள். இதில் புறஜாதிகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறான் இல்லையா? இந்த 2 வகுப்பாரை தான் ஆபிரகாமிலிருந்து வெளியே வந்தாங்க இல்லையா? நம்ம படித்தோம் இல்லையா? ஆபிரகாமுக்கு தேவன் என்ன சொல்கிறார்? உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரம் போலவும் அப்புறம் கடற்கரை மணலை போலவும் ஆசீர்வதிக்கிறேன் சொன்னாரா இல்லையா? அப்போ 2 வகுப்பார் பிரிவாங்க. ஒரு வகுப்பார் வானத்து நட்சத்திரங்களைப் போல, இன்னொரு வகுப்பார் கடற்கரை மணலை போல. இப்போ நமக்கே நல்லா தெரியும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் வானத்து நட்சத்திரம்ங்கிற விஷயம். அதை யார் வாங்கிட்டது அப்படின்னா திருச்சபையை, ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள். பாருங்க, இளைய மகன் இல்லையா? ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள். அப்படின்னா பூமிக்குரிய ஆசீர்வாதம் வாங்கினது யார் அப்படின்னு கவனிச்சு பார்க்கும்போது ஏசாவை போல மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள். அப்போ நல்லா புரிஞ்சுக்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏசா மாம்ச இஸ்ரேல் ஜனங்களை ரெப்ரசன்ட் பண்ணுறார், யாக்கோபு ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களை ரெப்ரசன்ட் பண்ணுறார். அப்போ ஏசா இஸ்ரேல் ஜனங்கள், யாக்கோபு ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள். 2 பிள்ளைகள், 2 வகுப்பார். புரியுதுங்களா? ஓகே. இப்போ இந்த ஏசா யாக்கோபுக்கு ஒரு அப்பா அம்மா இருந்தாங்க இல்லையா? யாரு? ஈசாக்கு, ரெபேக்காள். அப்படின்னா இவங்க 2 பேரும் 2 வகுப்பாரை குறிக்கிறது என்றால் இவங்களுடைய தகப்பனும் தாயும் யாரை குறிக்கிறாங்க? இஸ்ரேல் ஜனங்களுக்கும் ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்கும் ஒரு தகப்பன் ஒரு தாய் இருக்கணும் இல்லையா? இப்போ தகப்பன் யார்? ஈசாக்கை போல. அது வேணும் இல்லையா? இப்போ வாசிக்கலாம் பாருங்க. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் தேவனாய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் திரட்சியான ஜனம் என்று உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீங்க. இதை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த கேள்விக்கு விடையை கண்டுபிடிக்கலாம். எப்படி பாருங்கள், ஏசா மாம்ச இஸ்ரேல் ஜனங்களை குறிக்கிறார், யாக்கோபு ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களை குறிக்கிறார். அப்படின்னா அந்த ஈசாக்கு யாரை குறிக்கிறார்? ரெபேக்காள் யாரை குறிக்கிறார்? இதை கவனிக்கணும் இல்லையா? அப்போது இவங்க 2 பேர்த்துக்கு ஒரு தகப்பனும் தாயும் இருந்தாங்க இல்லையா? அப்போ ஈசாக்கு தகப்பன். அப்போது ஈசாக்கு யாரை குறிக்கிறார்? இப்போ நீங்களே சொல்லிடலாம். மாம்ச இஸ்ரேல் ஜனங்களாக இருந்தாலும் ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாக இருந்தாலும் ஒரு தகப்பனும் ஒரு தாயும் உண்டு. இப்போ நம்ம மாம்சத்துக்குரிய இஸ்ரேல் ஜனங்களுக்குரிய தகப்பன் யார், தாயார்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அடுத்தது ரொம்ப ஈஸி. வாசிக்கலாம் பாருங்க. உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமற் போனாய். இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து தேவன் சொல்ற வார்த்தை, உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமல் போனாய். உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். பார்த்தீங்களா? உன்னை பெற்ற தேவனை நீ மறந்தாய். பெத்தெடுத்திருக்காராம், அந்த மாதிரி சொல்றார். அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்பா யாருங்க? பிதாவாகிய தேவன். அதே மாதிரி ஓசியா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. இஸ்ரேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணக்கூடாத கடற்கரை மணலை போல் இருக்கும். நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். அப்பா பிதாவாகிய தேவன் தான் ஈசாக்கை போல அப்பா. இப்போ புரிஞ்சுதா பாருங்க. அப்போ ஈசாக்கு பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நிழலாக இருக்கார். அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு அம்மா யாருங்க? தாய் ரெபேக்காள். யாருக்கு நிழலாக சொல்லப்பட்டிருக்காங்க? பைபிளில் ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் இருக்கு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு பிதாவாகிய தேவன் தாங்க அப்பா. அதே சமயத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அம்மா யார் தெரியுமா? அடுத்த ஆப்ஷன் என்ன தான்? கிறிஸ்து தான். வேறு வழி இல்லை. ஆனால் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு தாயானார் தெரியுங்களா? ஒரு அருமையான வசனம் அவரே சொல்கிறார் பாருங்க. தான் சாக போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், எருசலேமே எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்து, அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே. அடுத்தது பாருங்க, கோழி. அதை ஹைலைட் பண்ணியிருக்கு பாருங்க. கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் அப்படிங்கிறார் இல்லையா? கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உங்களை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன். இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் என்கிற கோழி குஞ்சுகளுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோழியாக இருக்காராம். புரியுதா? அப்போ கோழி குஞ்சுகளுக்கு கோழி என்னது? தாய், சேவல் தந்தை. புரியுதா இல்லையா? என்ன அழகாக ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு கோழி மாதிரி, கோழி குஞ்சுகள் மாதிரி இருந்தீங்க. உங்களுக்கு பெரிய ஒரு ஆபத்து வரப்போகுதுங்கிறதுனால உங்களை கூட்டி சேர்த்துக்குள்ள எப்படியெல்லாம் கூட்டி சேர்த்துனார்? தீர்க்கதரிசிகள் மூலம் கூட்டி சேர்த்துறதுக்கு ட்ரை பண்ணார். ராஜாக்கள் மூலம், முற்பிதாக்கள் மூலம் இல்லையா, நியாயாதிபதிகள் மூலம், ஒவ்வொருத்தர் மூலமாக கூட்டி சேர்த்துக்கொள்ள மனசாக இருந்தார். அதனால தான் சொன்னார், கோழி எப்படி தன் கூட்டி சேர்த்து கொள்ளுமோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு கூட்டி சேர்த்து கொள்ளும்படி எவ்வளவோ நான் ட்ரை பண்ணேன், ஆனால் உங்களுக்கு மனதில்லாமல் போயிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்கலாமா? அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு பிதாவாகிய தேவன் அப்பா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அம்மா. அப்போ நமக்கு யாருங்க அப்பா? நமக்கு பிதாவாகிய தேவன் அப்பா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அம்மா. இதில் எந்த மாற்றம் இல்லை. இப்போ நீங்கள் எப்படி இதை புரிஞ்சுக்கூடாதுன்னா, ஒரு அப்பா அம்மா மாதிரியே புரிஞ்சுக்கூடாது. அதாவது ஒரு குழந்தை உருவாகி அதை பராமரிப்பதற்கு ஒரு தகப்பனும் ஒரு தாயும் எவ்வளவு முக்கியமோ அவ்வளோ முக்கியமாக பிதாவாகிய தேவனும் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவும். அப்படி புரிஞ்சுக்கணும். இதில் ஒரு பெரிய கேள்வி, அப்படின்னா பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவை ஈக்குவல் பண்ணுறீங்களா? அல்ல, ஈக்குவல் பண்ணவே முடியாது. ஏன் அப்படி தெரியுங்களா? இப்படி தான் நம்முடைய மூத்த சகோதரர்களெல்லாம் கேட்டாங்க கேள்வி. ஒரு குழந்தைக்கு தகப்பனுடைய விஷயம் முக்கியமா, தாய் முக்கியமா அப்படின்னு கேட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கலாம். ஒரு குழந்தை உருவாவதற்கு
தகப்பன் ரொம்ப முக்கியமா, தாய் ரொம்ப முக்கியமா? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம், யார் முக்கியம்? தகப்பன் தாங்க. ஏன் தெரியுமா? குழந்தை உருவாவதற்குரிய லைஃப் ஜெம்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, உயிரணுக்கள் தகப்பனிடத்துல தான் வருது. தகப்பன் தாங்க முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கலாம். தாய் அதை வாங்கி அந்த குழந்தையை பெற்றெடுக்குது. நல்லா புரிஞ்சுக்கலாம். தகப்பன் தான் ரொம்ப முக்கியம். ஏன் இதை சொல்ல வரேன்னா, நிறைய புராணங்கள் எல்லாம் இவங்க பெருசா அவங்க பெருசான்னு பெரிய பெரிய டிபேட்டெல்லாம் வச்சுட்டாங்க. நமக்கு நல்லா தெரியும், பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவரை யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான குமாரன், அவரோடையும் யாரும் கம்பேர் பண்ண முடியாது. அந்த லெவலுக்கு தான் பிதாவாகிய தேவனும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறார்கள் என்பதை புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் பாருங்க, கவனிக்கிறீங்களா? ஒரு பிறந்த குழந்தைக்கு அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்து பெருசாகும்போது அந்த தாய் தான் சொல்லிக் கொடுக்குப்பார், இவர் தான் உங்கள் அப்பா சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லையா? அதே மாதிரி தான் அவங்க கடந்த திருத்துவம் சப்ஜெக்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாங்க நமக்கு சொல்லிக் கொடுத்தாரு நமக்கு யார் தகப்பன்னு. ஸோ அன்புக்குரிய சகோதரர்களே, இதைத்தான் இந்த கான்செப்ட் உலக தோற்றத்தில் மனுஷன் உருவாகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் கவனிச்சுப்பார். இப்போ இந்த வசனம் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஏதேன் தோட்டத்தில் இப்போ ஆதாமை எடுத்துங்க. ஆதாமுக்கு அப்பா அம்மா யாருங்க? ஆதாமுக்கு அப்பா அம்மா யாரு? இதே கணக்கு தான். ஆதாமுக்கு அப்பா பிதாவாகிய தேவன் தான். அம்மா யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். அந்த புரியுதுல்ல? இதுக்கு நம்ம விளக்கம் பார்க்க போகிறோம் கொஞ்ச நேரத்தில். நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு வசனம் புரியும் பாருங்கள். ஆதாம் உருவாக்கி ஏவாளை ஆதாமிலிருந்து வெளியே எடுக்கிறார். தேவன் வெளியே எடுத்து அவங்களுடைய காரியங்கள் நடந்துட்டு இருக்கும்போது இப்போ ஒரு வசனம் சொல்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். கவனிக்கிறீங்களா? இது ஆதாமை பற்றி சொல்லப்பட்ட வசனம். ஆதியாகமத்தில் சொல்றார், இது நிமித்தம் புருஷன். புருஷன் யாரு? ஆதாம். புருஷன் தன் தகப்பனையும், பிதாவாகிய தேவன் தகப்பன், தன் தாய் யாரு? இயேசு கிறிஸ்து, 2 பேரை விட்டுட்டு மனைவியோட போயிட்டாராம். பாருங்க, ஆதியில சரித்திரம் எப்படி எழுதியிருக்காங்க. புரியுதா? புருஷன் யாருங்க? ஆதாம் தன் தகப்பனையும் தாயை விட்டுட்டு மனைவியோட இசைந்து போய் மரணத்துக்குள்ள பாருங்க. அப்போ அப்பாவையும் அம்மாவை விட்டுட்டு போறாரா தன்னுடைய மனைவியோட. எதுக்கு? பாவம் செஞ்சு ஜனங்களுக்கு பாவம் மரண சொத்து கொடுக்குறதுக்கு. இதே வார்த்தை எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பவுல் எழுதுறார். இதே வார்த்தைகளை சொல்றார், இது நிமித்தம் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் பேசுகிறேன்னார். அங்கேயும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஒரு புருஷனாக தான் இருக்காரு. அவர் அப்படித்தாங்க வந்தாரா? பிதாவாகிய தேவன் தாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தகப்பன் யாரு? அப்பா. பிதாவாகிய தேவன் தான். தாய் யாரு? தாயும் அவரே இல்லையா? அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் அப்பா அம்மா, 2 பேருமே பிதாவாகிய தேவன் தான். அப்போது இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் தேவனுடைய திட்டத்தில் தன்னுடைய தகப்பன் தாய் பிதாவாகிய தேவனை விட்டு மனைவி, நம்ம தாங்க திருச்சபை, தன் மனைவியோட இசைந்திருக்கிறதுக்கு தாங்க எல்லாத்தையும் விட்டு வந்தார். ஆனால் என்ன பெரிய ஒரு ஆச்சரியம்னா, முதலாம் ஆதாம் தன் மனைவியோட இசைஞ்சு உலக ஜனங்களுக்கு பாவத்தை மரணத்தை கொடுத்தாங்க. பிந்தின ஆதாம் தன்னுடைய மனைவி மனவாட்டியோட இசைஞ்சு உலக ஜனங்களுக்கு ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க போகிறாங்க. புரிஞ்சுதா இல்லையா? இதுதான் தேவனுடைய பிரம்மாண்டமான திட்டம். அதனால தான் முதல்ல எல்லாவற்றையும் உண்டாக்கடவுதுன்னு சொன்னவர் பிதாவாகிய தேவன் சொன்னவர். ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, மனுஷனை உண்டாக்குற போது மட்டும் என்ன சொன்னாரா? வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:26 வாசிக்கலாம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்போ இங்கே ஒரு மனுஷன் உண்டாகிறதுக்கு பிதாவாகிய தேவன் முக்கியமானவராக இருக்கார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பின்னாடி நிற்கிறார். அதனால தான் பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், நம்மளை மாதிரியே மனுஷனை என்ன பண்ணலாம்? உருவாக்கலாம். புரியுதுங்களா? அப்போது எல்லாத்துக்குமே, ஒட்டுமொத்த உலக ஜனங்கள் எல்லாத்துக்குமே பிதாவாகிய தேவன் அப்பா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு தாயை போல, அவர் ஒரு தகப்பனை போல இருக்கார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு தாயை போல் இருக்கார். இது புரியுதுங்களா? ஓகே.
இப்போ 4 கேரக்டர் பார்த்தாச்சு. யாக்கோபு ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள், ஏசா மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள், ஈசாக்கு பிதாவாகிய தேவன், ரெபேக்காள் யாருங்க? தாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதில் கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். இந்த இந்த ஒரு ஹிஸ்ட்ரியில் ஏசா இருக்கார் பார்த்தீங்களா? ஏசாவை ரொம்ப பிடிக்குமா யாருக்கு? அப்பாவுக்கு. அதே சமயத்தில் யாக்கோபை ரொம்ப பிடிக்குமா யாருக்கு? அம்மாவுக்கு. புரிஞ்சுதுங்களா? அப்படின்னா புரியுதா? இஸ்ரேல் ஜனங்களை பிதாவாகிய தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஆஃப் ஆபிரகாம். அதனால தாங்க ஏறக்குறைய 20 நூற்றாண்டுகள், 19, 18 நூற்றாண்டுகள் கவனிச்சு பாருங்க, தொடர்ந்து அந்த ஜனங்க கீழ்ப்படியாமல் போனால் கூட அவங்க பின்னாடியே போகிறாங்க. ஒவ்வொருத்தரையா சொல்லி சொல்லி கூப்பிட்றாரு பாருங்கள். ஏன்? இஸ்ரேல் ஜனங்கள் மேலே வைத்த அன்பு தேவன். அதே சமயத்தில் புறஜாதிகள் நம்மளை மாதிரி இருக்கிறாங்க பாருங்கள். நம்ம மேலே யாருக்கு ரொம்ப அன்பா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம மேலே ரொம்ப பிரியம். ஏன்னு சொல்லுங்க. ஏன் நம்ம மேலே அவருக்கு ரொம்ப பிரியம் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஆழமான ஒரு விஷயம் இருக்குது. ஏன் தெரியல பிரியம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மளை ஏன் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? இன்னும் வேறு மாதிரி சொல்லணும்னா, அவருக்கு யாரை பிடிக்கும் தெரியுங்களா? அவருடைய பிதாவாகிய தேவனை தெய்வமாக கொண்டு கனம் பண்ணுறாங்க பாருங்க, அவங்கள இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால தான் யாக்கோபு சேஷ்டபுத்திர பாகத்தின் மேலே அவர் பிரியம் கொண்டாருன்னா புரியுது இல்லைங்களா? யாக்கோபுக்கு என்ன மைண்டுனா, தன் தகப்பனையும் தன் தாயையும் கனம் பண்ணணும். புரியுதா? அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு தகப்பனையும் தாய் கனம் பண்ணல, அசட்டை பண்ணாங்க. ஆனால் யாக்கோபு மாதிரி இருக்கக்கூடிய புறஜாதிகள் தகப்பனையும் தாயையும் இன்றைக்கு வரைக்கும் கனம் பண்ணுறாங்க. நம்ம கூட இஸ்ரேல் ஜனங்க மாதிரி அசட்டை பண்ணிடக்கூடாது. பண்ணினோம் என்றால் சேஷ்ட புத்திர சுதந்திரத்தை நாமும் இழக்க வேண்டியது இருக்கும். ஆண்டவருக்கு அது ஒன்று தான் பெரிய விஷயம். தன்னுடைய தகப்பனை கனம் பண்ணி அவரை மேன்மைப்படுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவங்களை கண்டா கிறிஸ்துவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பவுல் அவருக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. எவ்வளோ மோசமாக இருந்தார் ஒரு காலத்தில். முன்னறிந்தார், தாயின் கர்ப்பத்திலே முன்னறிஞ்சார்னு படிச்சிருக்கிறோம். பவுல் இப்படி ஆக போகிறார், என்ன மாதிரி ஒரு விட்னஸ் பண்ணிட்டு செத்து போனாருங்க பவுல். பிதாவாகிய தேவனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும். அதுதான் யாக்கோபு மாதிரி ஒரு மனநிலை. நல்லா புரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சேஷ்டபுத்திரம் பாகத்தினுடைய மதிப்பு தெரிந்தவர்கள் புறஜாதிகள் அதிகமாக, மதிப்பை இழந்தவர்கள் அசட்டை பண்ணவர்கள் இஸ்ரேல் ஜனங்கள். ஒருவேளை கூழுக்காக, அதுக்கு என்ன விளக்கம் பின்னாடி பார்க்கலாம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க 2 பேரும் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கக்கூடிய ஒரு நேரம் வருதான். எப்போ தெரியுமா? ஒரு ரைட் டைம் வந்துச்சுங்க அன்புக்குரிய சகோதரர்களே. எப்போ தெரியுமா? அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் அந்த அழைப்பை இழந்து புறஜாதிகள் அந்த அழைப்புக்குள்ளே வரக்கூடிய காலம். எக்ஸாக்டாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகை. அதுதான் இஸ்ரேல் ஜனங்கள் ஆசீர்வாதத்தை நிறைய வாங்கிட்டு இழந்து போகக்கூடிய காலம். புறஜாதிகள் உள்ளே வர்றாங்க. அந்த டைமில் யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்களே சொல்லுங்கள், நியாயமாக இந்த சேஷ்டபுத்திர சுதந்திரம் யாருக்கு தான் போகணும்? யாக்கோபுக்கு தான் போகணும். ஏன்? அதனுடைய மதிப்பு தெரிஞ்சவர், அவருக்கு தாங்க போகணும். இதற்காகவே தேவன் என்ன பண்ணார் தெரியுங்களா? இந்த சப்ஜெக்ட் ஒரு நிழல் என்பதற்காக ஈசாக்கினுடைய கண்ணை தேவன் என்ன பண்ணாரா? மூடினார். அதான் வசனம். ஈசாக்கு முதிர் வயதானதினாலே அவன் கண்கள் இருளடைந்து. இப்போ யோசனை பண்ணி பாருங்க, ஈசாக்குக்கு மட்டும் கண்ணு தெரிஞ்சிருந்தா ரைட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்க முடியுமா? அதனால தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கண்ணு என்ன இருக்கணும்? மறைக்கப்பட்டிருக்கணும். இந்த கான்செப்ட் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே எல்லா நீதிமன்றங்கள்லையும் இன்னைக்கு பாருங்க, நீதி தேவதனுடைய கண்கள் என்ன இருக்குது? மூடி இருக்கா? ஆக்சுவலாக நீதி தேவன், பிதாவாகிய தேவன் அவர் என்ன செய்கிறாரா? முதல் வருகையில் இயேசு கிறிஸ்து வரும்போது புறஜாதிகளுக்கு இந்த ஆசீர்வாதம் போகணுங்கிறதுக்காக தன்னுடைய கண்ணை என்ன பண்ணுறாராம்? மூடுறாராம்.
நம்ம மக்கள் அதை என்ன பண்ணிட்டாங்க, நீதி தேவன் அப்படிங்கிறத மறந்துட்டு நீதி தேவதைன்னு வச்சுட்டாங்க. எல்லாமே உல்ட்டா பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ பிதாவாகிய தேவனுடைய கண்கள் அவரே மறைக்கிறார். ஏன்னா சரியான மதிப்பு தெரிஞ்சவங்களுக்கு அந்த காரியம் போய் சேரணும். சரியா? ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கவனிக்க. அப்போ முதல் வருகையில் வரும்போது இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்க மத்தியில் தான் வந்தார். எவ்வளவோ காரியங்கள் நடந்தது, நல்லா புரிஞ்சுக்கலாம். ஆனாலும் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததா இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தினுடைய அழைப்பு அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். தன்னுடைய 12 சீஷர்களையும் அழைச்சி என்ன சொன்னார் படிக்கிறோம் மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில். நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போக வேண்டாம், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் ஜனங்களிடத்தில் போங்க இல்லையா? போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்திற்குன்னு பிரசங்கம் பண்ணுங்க. அதான் பரலோக ராஜ்யங்கிறது வானத்து நட்சத்திரம். மேலான ஒரு அழைப்புக்கு தேவன் நம்மளை கூப்பிட்டுருக்காருன்னு போய் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. சீஷர்களும் போய் சொன்னாங்க. நீங்கள் படிக்கலாம் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில். ஆனால் என்னாச்சு, யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது படிச்சிருக்கோம் இல்லையா, பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவர்களுக்கு விரோதமாய் பேசி எதிரிடையாய் பேசி விரோதித்து தூசித்தார்கள். அப்போதான் பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே வேத வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது, நீங்கள் அதை என்ன பண்ணிட்டீங்க, தள்ளிட்டீங்க. இப்போ உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியால், ஏசாவை பார்த்து நீ அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை பண்ணினபடியால், அதான் அர்த்தம். இப்போ இதோ நாங்கள் அதனுடைய மதிப்பு தெரிஞ்ச எங்கே போகிறோம், புறஜாதிகள் இடத்துக்கு போகிறோன்னு போயிட்டாங்க. அன்னைக்கு வந்த அழைப்பு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. இப்போ கவனிங்க, அழைப்பு ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டிய நேரம் வந்தது. கவனிங்க, இப்போ ரெபேக்காள் யாக்கோபை கூப்பிட்றாங்க, இங்கே வா. இந்த வார்த்தை படிச்சிங்க இல்லையா, நான் சொல்கிறபடி செய். என்ன தெரியுமா, உங்கள் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுமா? ஆமாம், நான் சொல்கிறபடி செய் அப்படின்னா புரிஞ்சுங்களா? ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, பிதாவாகிய தேவனிடத்தில் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும்னா நான் சொல்கிறபடி செய்யுங்க அப்படின்னா புரியுதா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறபடி தான் நம்ம கேட்கணும். அவரே நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவன் படிச்சிருக்கோம் இல்லையா? அவரே ஆடுகளுக்கு வாசல், அதையும் படிச்சிருக்கோம். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறபடி கேட்டுட்டோம்னா யார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம்? பிதாவின் இடத்துல ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். இப்போ அதைத்தான் அந்த அம்மா சொல்லி கொடுத்தான். இப்போ ஆண்டவர் நமக்கு அதை சொல்லி கொடுக்குறார். இப்போ அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னு படிச்சிருக்கோம். 2 வெள்ளாட்டுக்கடா பிடிச்சிட்டோம். உங்கள் அப்பாவுக்கு பிரியமாக, அவருக்கு சுகந்த வாசனையாக நான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னா, இன்றைக்கி உலகத்திலேயே அன்புக்குரிய சகோதர சூழலே 2 பலிகள் மட்டும்தான் பிதாவாகிய தேவனுக்கு சுகந்த வாசனையாக இன்னைக்கு வரைக்கும் இருக்குதான். என்ன தெரியுமா? அதுதான் அந்த 2 ஆட்டுக்குட்டி. முதல் ஆட்டுக்குட்டி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவருடைய பலி. அவர் ஆட்டுக்குட்டினா அவர் பின்னாடி போகிறவங்க நம்மளும் யார் தான்? நம்மளும் ஆட்டுக்குட்டி தான். அதுதான் இன்னொரு ஆட்டுக்குட்டி, அது திருச்சபையினுடைய பலி. இந்த 2 பலி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பலியும் அவருடைய திருச்சபையுடைய பலியும் தான் இன்னைக்கு வரைக்கும் பிதாவாகிய தேவனுக்கு சுகந்த வாசனையாக போகுதான். இதை வாசிக்கலாம் பாருங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை, கவனிங்க, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து, பாருங்க, அவர் தேவனுக்கு பிரியமான சுகந்த வாசனையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல, அதோட நிறுத்தல. அடுத்த வசனம் வாசிங்க. நீங்களும் அன்பிலே நடந்து நீங்களும் அதில் நடந்துங்க. புரியுதா? அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கார்? தன்னுடைய பிதாவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை சுகந்த வாசனையான பலியா கொடுத்துட்டார். நீங்களும் அப்படியே பண்ணுங்க. இப்போ எத்தனை பலி? 2 ஆட்டுக்குட்டி. ஆனால் கண்டிஷன் என்ன தெரியுமா? 2மே ஆட்டுக்குட்டி. அப்படின்னா புரிஞ்சுதா? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தபோது அவருக்கு என்ன பேர் தெரியுங்களா? நிறைய பேர். அதில் ஒரு பேர் ஆட்டுக்குட்டி ஆனவர். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆட்டுக்குட்டி ஆனவர். இந்த பூமியில் அவர் இருக்கிற வரைக்கும் அப்படித்தான் இருந்தாராம். ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி இருக்குமோ, கள்ளம் கபடம் இல்லாத ஒரு நிலைமை, மாசு மறுவற்றவர், பாவிகளுக்கு விலகினவர். படிச்சிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி தான் அவருடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே என்ன பண்ணிட்டார்னா, அவர் நமக்காக பலி கொடுத்தாருன்னு வசனம் இருக்குது.
அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பலி, அவருடைய திருச்சபையின் பலி, இது ரெண்டையும் சுகந்த வாசனையாக ருசித்து கொடுக்குற மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். ஒரு கண்டிஷன், இவங்க அப்பா கிட்ட நீ போகிற, அவர் கண்கள் நீதி தேவன், அவர் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு, ஒரு மூத்த பையனுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் உனக்கு வரப்போகுது. அப்போ நீ எப்படி போகணும் தெரியுமா? இளைய பையமாக இருப்பக்கூடாது, மூத்த பையமாக இருப்போம். அதான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்படின்னா புரிஞ்சுதா? அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் ஏசாதான மூத்த பையன், இஸ்ரேல் ஜனங்களுக்கு நிழலா. அப்போது அந்த அவருடைய ரோமமெல்லாம் வெளியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும் இல்லையா? அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம் தெரியுமா? ஏசாவுடைய ரஃப்னஸ் ஒன்று இருக்கு பாருங்க, அது எதை குறிக்கும்னா ஒரு வைராக்கியம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு பயங்கரமான வைராக்கியம் இருந்தது. ஆனால் பவுல் என்ன எழுதிட்டார் ரோமரில், தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களுக்கு குறித்து சாட்சி சொல்கிறோம். ஆனால் அது என்ன வைராக்கியம் இல்லையா? அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை. அப்படியே புரியுதுல்ல? பக்தி வைராக்கியம் வைக்கல, வெட்டி வைராக்கியம் வச்சாங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த மாதிரி வைராக்கியத்தில் போகக்கூடாது, பக்தி வைராக்கியத்தோடு அதை எடுத்து போட்டு போகணுமா. அதைத்தான் நம்ம ஏசாயா 59ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சிப்பென்னும் சீராவை தமது சிரசில் தரித்து நீதி சரிக்கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து பாருங்க, வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து பார்த்தீங்களா? வைராக்கியத்தை சால்வையாக போர்த்து கொண்டார். இந்த பக்தி வைராக்கியம் என்கிற சால்வை போத்திட்டு இப்ப தேவனுக்கு முன்பாக போய் நிற்கணும். ஏசாவை போல இப்போ போனார். மூத்த மகன் என்று நினைச்சு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தார் இல்லையா யாக்கோபுக்கு? வானத்து பனி உனக்கு தரேன்னார். இது ஆக்சுவலாக ஈசாக்கு யாக்கோபுக்கு பண்ணுற ஆசீர்வாதம் அல்ல, பிதாவாகிய தேவன் திருச்சபைக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். நல்லா புரிஞ்சுக்கலாம். என்ன கொடுக்குறார்? வானத்து பனிங்கிறது என்ன, வேற ஒன்றும் இல்லைங்க, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஆசீர்வாதம். புரியுதுங்களா? ராஜாக்களாகக்கூடிய வாய்ப்பு. அதனால தான் சொன்னார், மற்றவங்கெல்லாம் உன்னை சேவிப்பாங்கன்னார். சரியா? இந்த ஒரு வாய்ப்பு தாங்க இன்னைக்கு வரைக்கும் நமக்கு இருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே கவனிங்க, பரலோக ராஜ்யத்தினுடைய அழைப்புக்குள்ள தேவன் நம்மளை புறஜாதியார் நம்மளை கூப்பிட்டுருக்கார். இப்போ பிதாவாகிய தேவன் இன்றைக்கும் அவருக்கு பிரியமான பலி நம்ம செலுத்தும் போது நம்மை பரலோக ராஜ்யத்துக்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு தயாராக இருக்கார். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அதுக்கு ஒரு டைம் இருக்குது. ஏசா வர்றதுக்குள்ள யாக்கோபு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும். புரியுதுங்களா? அப்படின்னு புரியுதா? இப்போ ஏசா வேட்டையாருக்கு ரொம்ப தூரம் போன மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் 2000 வருஷ காலமாக தேவனுடைய காணியாட்சிக்கு புறம்பா போயிட்டாங்க. அவங்க தான் முதல்ல பக்கத்தில் இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் வரும்பொழுது இதே இஸ்ரேல் ஜனங்கள் கதறிட்டு வருவாங்களாம். ஏசா எப்படி கதறினார் வரப்போகிறாங்க, அது பின்னாடி வசனம் படிக்கலாம். அந்த கதறிட்டு வர்றதுக்கு முன்னாடி யாக்கோபு இங்கே ஆசீர்வாதத்தை வாங்கிடணும். புரிஞ்சுதுங்களா? இதைத்தான் ஒரு வசனம் சொல்லுது. ஏசாயா 57ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவனும் அதை மனதிலே வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் ஒருவரும் இல்லை. கவனிக்கிறீங்களா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நமக்கு புரஜாதிகளாகிய நமக்கு வெகு சீக்கிரத்தில் இந்த அழைப்பு முடிய போதும். ஒரு மகா பெரிய பேரழிவு இந்த பூமியை தாக்க போகுது. அதைத்தான் சொல்ற, தீங்கு வராததற்கு முன்னே ஒரு பேரழிவு இந்த பூமியை தாக்கிறதுக்கு முன்னாலேயே திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும். திருச்சபையுடைய கடைசி பாத அங்கங்கள் எடுத்துக்கொள்ளப்படும். அந்த திருச்சபையாக மாறுவதுக்கு ஒரு சிலருக்கு இந்த வாய்ப்பை தேவன் கொடுத்தனால இந்த சத்தியம் நமக்கு சொல்லிட்டு இருக்கார். புரியுதுங்களா? ஏசா வர்றதுக்குள்ளேயே யாக்கோபு இந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும். இஸ்ரேல் ஜனங்கள் அடுத்து வரப்போகிறாங்க. கண்ணுக்கு தெரிய ராஜ்யம் ஒன்று வரும்போது வருவாங்களா? அதுக்கு முன்னாடியே திருச்சபை தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும். சரி, இப்போ நம்ம வாங்கியாச்சு, எடுத்துக்கொள்ளப்படுறோன்னு வச்சுங்க. எடுத்துக்கொள்ளப்படும் போதே வந்துடுவாங்களாம். யாருங்க? மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள் வந்துட்டு கதறுவாங்களாம் தேவன்கிட்ட, எங்களுக்கு நீங்கள் கொடுத்த சேஷ்ட புத்திர பாகத்தினுடைய மதிப்பு தெரியல தேவனே. அப்பா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அம்மா வந்து கோழித்தன் குஞ்சுகளை எவ்வளோதோ கூட்டி சேர்த்துக்குள்ள மனசாக எல்லாம் சொன்னாங்க, எங்களுக்கு ஒன்றும் புரியல, இழந்துட்டோம். இப்போ அதை நினச்சி ரொம்ப கதறி எழுகிறோம். வாசிக்கலாம் பாருங்கள். சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி என்ன பண்ணுவாங்க பாருங்க, தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து ஒரே பேரானவனுக்கு புலம்புகிறது போல எனக்காக புலம்புவாங்க. ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக தூக்கிக்கிறது, அதான் மூத்த பிள்ளை. அந்த ஆசீர்வாதம் போயிடுச்சு இல்லையா, அந்த மாதிரி தூக்கிப்பாங்களாம், அழுவாங்களாம். அப்படி அழுகும்போது ஈசாக்கு போ அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படி சொன்னாரா? அல்ல, ஈசாக்கு என்ன சொன்னார்? உன்னையும் ஆசீர்வதிக்கிறப்பா. அதுதாங்க தேவனுடைய ஒரு மனநிலை பாருங்கள். இப்போ தேவன் இந்த ஜனங்களை பார்த்து என்ன சொல்வாராம்? இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வழியை மாறுபாடாக்கி தங்கள் தேவனாய் கர்த்தரை மறந்தது நிமித்தம் அழுது விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களில் கேட்கப்படும். உடனே தேவன் அவங்கள பார்த்து சொல்ல, சீர்கெட்ட பிள்ளைகளே, சீர்கெட்ட பிள்ளைகளே, பிள்ளைகள் தானே அவங்க, திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகள் எல்லாம் குணமாக்குவேன். தேவன் அவங்களுக்கு என்ன செய்கிறாருன்னா பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து, அதை படிக்கிறோம் இல்லையா, கடற்கரை மணல், உங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ரெண்டு விஷயத்தையும் தேவன் தெளிவாக செய்ய போகிறார். இப்போது இந்த ரெண்டு ஹிஸ்ட்ரியும் பார்த்துட்டோம் இல்லையா, இதை அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படியே மனசில் கொண்டு வரார். தேவனுடைய திட்டம், ஏசா, யாக்கோபு, ஈசாக்கு, ரெபெக்காள், யாரை என்னென்ன முண்டையாட எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இப்போ மைண்டில் வச்சுக்கிட்டு தேவனுடைய திட்டத்தினுடைய சுருக்கத்தை அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வர பாருங்க. வாசிக்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபெக்காள் கர்ப்பவதி ஆன போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும் படிக்கு. இப்போ சொல்றா பாருங்க, இப்போ நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபெக்காள் கர்ப்பவதியான போது இப்போ என்ன ஆயிடுச்சு? பிள்ளைகள் ஒன்றும் பிறக்கவே இல்லை, நல்வினை தீவினை ஒன்றும் செய்யலான்னா உள்ளுக்குள்ளே மோதிக்குது. ஆனால் என்ன சொல்ற, ஒன்றுமே செய்யாமையே தேவன் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணாராம், மூத்தவன் இளையவனை சேவிப்பான்னாராம். அப்போ இவங்களுடைய கிரியை இங்கே முக்கியம் இல்லை, அழைத்த தேவனுடைய கிருபை ரொம்ப பெரிய விஷயங்கிறார். அதுலேயே ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி ஒன்று என்று சொல்லுவோமா? சொல்லக்கூடாது. அவர் மோசையை பார்த்து சொல்கிறாராம், எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ நான் அவன் மேல் இரக்கமாக இருப்பேன், எவன் மேல் உருக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாக இருப்பேன். ஆகையால் விரும்புகிறவனாலும் ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனே பெரியவர், இரக்கமுள்ள தேவன். இப்படி சொல்லிட்டு பாருங்க, ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே, நானும் ஆபிரகாமின் சந்தியில் பிறந்தவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு வகுப்பார் நிமித்தம் தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்காரு. அந்த திட்டத்தை சொல்றாரு பாருங்க, ரோமர் 11:30 வாசிங்க. ஆதலால் நீங்கள், அதாவது நீங்கள்ங்கிறது இப்போ ரோமர் புறஜாதியை பார்த்து சொல்றாரு, கவனிங்க. இப்போ பாருங்க, நீங்கள் முற்காலத்தில் தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து, அப்போ நம்மெல்லாம் முற்காலத்தில் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தோம். இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே, இப்பொழுது அவர்களுங்கிறது யாரு? இஸ்ரேல் ஜனங்கள். புரியுதுல? நம்ம ஏற்கனவே ஒரு கீழ்ப்படியாமல் இருந்தோம். அப்போ இப்போ அவங்களுடைய கீழ்ப்படியாமையினால இப்போ நமக்கு இறக்கம் கிடைச்சிருச்சான். நல்லா புரிஞ்சுதா? அதாவது இஸ்ரேல் ஜனங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க, நம்ம இப்போ கீழ்ப்படிச்சதுனால அவங்க கீழ்ப்படியாமல் போனதுனால நமக்கு அந்த இறக்கம் கிடைச்சது போல. அடுத்தது அவர்கள் இஸ்ரேல் ஜனங்க இப்போ கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க, பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். புரியுதுங்களா என்ன சொல்ல வரார்? அவங்க நிமித்தம் உங்களுக்கு பாடம், உங்க நிமித்தம் அவங்களுக்கு பாடம். அதே சமயத்தில் 2 பேர் மேலேயும் நான் இறக்க வச்சுருக்கேன். ஆனால் அவரவர்கள் என்னென்ன செய்ய போகிறாங்கிறத நான் ஏற்கனவே நிர்ணயிச்சிட்டேன். ஏன் ஏசாவை இந்த இடத்துல முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறாருன்னா, ஏசானால் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் இருக்குது. இஸ்ரேல் ஜனங்கள் பண்ண தப்பை இப்போ ஏசாவுக்கு நிழலாக சொல்லும்போது பாருங்கள், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கலாம். ஒருவனும் வேசி கள்ளனாகவும், நமக்கு விளக்கம், நமக்கு பாடம் கொடுக்கிறார் பாரு. ஒருவனும் வேசி கள்ளனாகவும், ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும். எங்கெங்கெல்லாம் ரெஃபரன்ஸ் கொடுக்கிறார் பாரு.
ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாக இருந்துடாதீங்க. நம்மளுக்கு அதுதான். ஒருவேளை கூழுக்காக, புரியுதுங்களா? நம்ம சொல்கிற மாதிரி ஒரு ஜான் வயிற்றுக்காக தாங்க பாரப்படுறோம். ஒரு ஜான் வயிற்று மட்டுமா தேவன் நமக்கு கொடுத்துருக்காரு? தலையிலிருந்து கால் வரைக்கும் எத்தனை கொடுத்துருக்காரு? நமக்கு ஒரு ஜான் வயிறு மட்டும் தெரியுது. ஜனங்க எவ்வளோ சுயநலமாக இருக்கிறாங்க பாருங்க. இந்த இடத்துல சொல்லும்போது ஒருவேளை போஜனத்திற்காக, ஒருவேளை சாப்பாட்டுக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசா மாதிரி சீர்கெட்டவனாக இருக்கிறாங்க. ஏன்னா இதுதாங்க ரொம்ப பயங்கரமான வசனம். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். இதுதான் முக்கியமான வசனம். என்னதான் கெஞ்சினாலும் அவங்க அப்பாவுடைய மனசு மாறல. பார்த்தீங்களா? சாதாரண அப்பா வரணும், அப்படியாப்பா கூப்பிட்டு இந்த வாபஸ் வாங்கிறேன்னு சொல்லியிருப்பார். ஆனால் ஈசாக்கு அதை செய்யலை. என்ன சொல்லிட்டார்? நான் ஆசீர்வதிச்சிட்டேன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பானேப்பா. ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? அந்த கேரக்டர் பிதாவாகிய தேவனை ரெப்ரசன்ட் பண்ணுற கேரக்டர், நம்முடைய பிதாவாகிய தேவனை ரெப்ரசன்ட் பண்ணுற கேரக்டர். அவர் எந்த காலத்திலும் மாறாதவர். அதை ஈசாக்கு செஞ்சு காட்டுறார் பாரு. மனம் மாறுதலை என்ன பண்ணாலும் மனசெல்லாம் மாறாது. ஒரு தடவை தேவன் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்துட்டாருன்னா அது எத்தனை தலைமுறையினாலும் திருப்பறதில்லை. அதே மாதிரி தேவனுடைய பயங்கரமான நீதி அது. அதை புரிஞ்சுக்கணுமா? தேவனை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் அவருடைய பிரதான நீதி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அவர் மட்டும் எந்த காலத்திலும் தன்னுடைய நீதியிலிருந்து மாறுறதில்லை. அதனால தான் சொல்கிற பாருங்க, அவன் எவ்வளவோ கண்ணீர் விட்டு கவலையோடு அழுதும் மனம் மாறுதில்லை. அதே மாதிரி தான் இஸ்ரேல் ஜனங்கள் பாருங்கள். அந்த உலக பிரகாரமான காரியம், திடீர்னு எங்களுக்கு சாப்பாடு வேணும், கறி வேணும், என்னென்னமோ வேணும்னு கேட்டு மகா பெரிய தேவனுடைய அன்பை இழந்துட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒருவேளை கூழ், அது அவங்க ஒருவேளை கூழுங்கிறது உலக பிரகாரமான வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஆசை இச்சைகள். இப்போ நமக்கு கூழுங்கிறது எதை குறிக்குது? இந்த உலகத்தில் இந்த கூழுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. யோவான் எழுதுகிறார், வாசிக்கலாம் பாருங்கள். 1 யோவான் 2:15. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவினிடத்தில் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் பாருங்க, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் உலகம். இதுதான் ஒருவேளை கூழ் மாதிரி இந்த பூமியில். இதெல்லாம் உலகத்தில் உண்டானவைகள், இதெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல சொல்லிட்டார் இல்லையா? அப்போ உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். புரியுதுங்களா? அப்போ கூழ் சாப்பிட்டோன்னே அது என்ன ஆகிடும்? ஒரு 4 மணி நேரத்தில் அது போயிடும், ஒளிஞ்சிரும். இதுதான் உலகத்தினுடைய கூழ். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதுக்கெல்லாம் விளக்கமே தேவையில்லை, உங்களுக்கு நிறைய விளக்கம் தெரியும் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே. உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே நிலைத்து நிற்பான். அதனால தான் பாருங்கள், அப்போ ஒருவேளை கூழுக்காக ஏசா இழந்து போயிட்டார் சேஷ்ட புத்திர பாகத்தை. ஆனால் யாக்கோபு அந்த சேஷ்ட புத்திர பாகத்தையே ஆசீர்வாதமாக மேன்மையாக நினச்சார். அதே மாதிரி தாங்க புறஜாதிகளாகிய நம்ம பிதாவாகிய தேவனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மேன்மையாக நினச்சி அவர்களை மேன்மைப்படுத்தி பிதாவாகிய தேவனை தெய்வமாக கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தலையாக கொண்டு அப்படியே பின்னாடி ஒரு சாக்ரிஃபிஷியல் லைஃப், ஒரு தியாக வாழ்க்கையை மேற்கொள்ள வேணும். அப்படியே தேவன் கிறிஸ்துவோடு நம்மளை என்ன பண்ணுவாராம்? எடுத்துகிட்டு போயிடுவார்னு சொல்கிறார். கடைசியாக சகோதரரே கவனிங்க, யாக்கோபு கிட்ட ஈசாக்கு கேட்குறார் இல்லையா, நீ என் மகன் ஏசாதானோ? அதுக்கு யாக்கோபு என்ன சொன்னார்? நான் தான். ஒரு மகா பெரிய விஷயம் பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ சமீபத்தில் இரட்டை குழந்தைகள் எல்லாம் பிறக்குது பாருங்கள். அந்த குழந்தை பிறக்கிறது எல்லாம் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இரட்டை குழந்தை கூட பிறந்தது. எப்படி பிறந்துன்னு பாருங்கள். ஆதியாகமம் 25:26. பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். இப்போ கவனிங்க, அப்படின்னா முதல்ல யார் வெளியே வந்தது? ஏசா வெளியே வர்றார். 2 குழந்தை வயிற்றில் இருக்கு, ஏசா வெளியே வர்றார்.
அதுக்கப்புறம் யாக்கோபு ஏசாவுடைய குதிங்காலை பிடிச்சிட்டு வெளியே வர்றார். இப்போ இந்த சம்பவம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது. அப்போ இங்கே மூத்தவர் யாருங்க? ஏசா தான் மூத்தவர், யாக்கோபு இளையவர்னு இப்போ இதை வச்சு பார்த்துட்ருக்குறோம் இல்லையா? இரட்டை குழந்தைகள். கவனிங்க அன்புக்குரிய சகோதரர்களே, மெடிக்கல் சயின்ஸில் இப்போ என்ன ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்கள். தேவன் எவ்வளோ மைன்யூட்டாக இருக்கிறாங்க அடையாளம். இப்போ 2 குழந்தை வெளியே வருது இல்லையா? அதில் எது மூத்த குழந்தை? எதை வச்சு நீங்கள் சொல்லுவீங்க? இப்போ சயின்ஸில் சொல்கிறாங்க என்ன தெரியுங்களா? 2வது வருது பாருங்க குழந்தை, அதுதான் மூத்த குழந்தையா. ஏன் தெரியுமா? அதுதான் முதல்ல உருவாயிருக்கும். 2வது பிறக்கிற குழந்தை 2வது உருவாயிருக்கும். அப்போ முதல் உருவான குழந்தை ஏற்கனவே உள்ளே இருக்கும், அது முதல்ல வெளியே வராதான். 2வது உருவான குழந்தை தான் வெளியே வரும். அப்படின்னா யாக்கோபு ஏசாவுடைய கையை குதிங்காலை பிடிச்சிட்டு வர்றாருன்னா இங்கே ஒரிஜினலாக இந்த பிறப்பில் மூத்தவர் யாருங்க? யாக்கோபு தான். இதை குறித்து நெட்டில் போய் சர்ச் பண்ணும்போது பாருங்கள் ஒரு கான்செப்ட், அது உங்களுக்காகவே போட்டிருக்க பாருங்க. செகண்ட் ட்வின் பார்ன் இஸ் ஆக்சுவலி ஓல்டர் தென் ஹிஸ் பிரதர்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா யாக்கோபு பொய் சொன்னாரா? பாருங்க வாசிக்கலாம். நீர் என் குமாரனாகிய ஏசாதானோன்னு கேட்கும்போது யாக்கோபு என்ன சொன்னார்? நான் தான் சொன்னார். புரியுதா? அப்போ அவர் கேட்ட கேள்விக்கு அவர் கரெக்டாக பதில் சொல்லிட்டார் இல்லையா? நீ என் குமாரனா ஏசாதானோன்னு என்ன அர்த்தம்? நீ என் மூத்த மகனா. புரியுதுங்களா? யாக்கோபு நான் தான் அப்படிங்கிறார். புரிஞ்சுங்களா? அப்போ ஒரிஜினலாக இங்கே மூத்த மகன் யார்? யாக்கோபு தான். எந்த இடத்துலையாவது ஏமாத்திருக்கிறாருன்னு பாருங்க. நம்ம ஆளுங்க தான் ஏமாத்துக்காரர். இனிமேல் யாராவது யாக்கோபு எத்தன்னு சொன்னால் சொல்கிறவங்க தான் ஏத்தன். நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க இல்லையா? ஒரிஜினலாக தெரிஞ்சுக்கணும். யாக்கோபனுடைய கேரக்டர் குணசாலியும் கூடாருவாய். இது யாருக்கு நிழல்? உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள். இது அப்படியே தேவனுடைய திட்டத்தில் கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். அப்படின்னா அப்போ யாக்கோபு ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள், ஏசா மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள். அப்போ நம்ம தான் மூத்தவங்களா தேவனுடைய பிளானில்? ஆமாம், நம்ம தாங்க மூத்தவங்க. ஒரு வசனம் வாசித்து முடிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். பாருங்க, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு. குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பது. இது ரொம்ப மைனூட்டாக படிக்கிற வேண்டிய வசனம் பாருங்க. நம்மளை பற்றி தான் சொல்றாரு. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும். இப்போ நம்மகிட்ட அன்பு இருக்குதான், ஆனால் அன்பில் என்ன இல்லை? பரிசுத்தம் இல்லை. பரிசுத்தமான அன்பு இல்லை. அதே சமயத்தில் குற்றமில்லாதவர், அவருக்கு முன்னால் குற்றமில்லாதவர்களாக இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி. பாருங்க, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள்ள நம்மளை தெரிஞ்சுக்கிட்டார். இஸ்ரேல் ஜனங்களை ஆபிரகாமிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டார். கவனிங்க, ஆபிரகாமிலிருந்து வெளியே வந்தவங்க தான் இஸ்ரேல் ஜனங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலிருந்து வெளியே வந்தவங்க தான் திருச்சபை. இப்போ இயேசு கிறிஸ்து மூத்தவரா ஆபிரகாம் மூத்தவரா? அவரே சொல்லியிருக்கார் இல்லையா, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே நான் இருக்கேன். அப்போ ஒரிஜினலாக தேவனுடைய திட்டத்தில் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா திருச்சபை தாங்க மூத்தவங்க. என்னென்னா அவருடைய திட்டத்தில் பின்னாடி பிறந்திருக்கிறோம், ஆனால் மூத்த நிலைமையில் இருக்கிறோமாங்கிறார். இஸ்ரேல் ஜனங்களை பின்னாடி வைக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போ தேவனுடைய திட்டம் எவ்வளோ மைன்யூட்டானதுங்கிறத கவனிக்கிறதுக்கு தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே இந்த ஒரு பாடத்தை நம்ம பார்த்தோம். ஸோ பிதாவாகிய தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன மாதிரி ஒரு கேரக்டராக இங்கே தங்களை உருவாக்கி அவங்க அந்த அவருடைய முற்றிலும் அவங்களுடைய திட்டத்தை இந்த பாடத்தின் மூலம் நமக்கு சொல்கிறாங்க. இப்படியாக இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாம் மகா கணம் பொருந்திய தேவனுடைய அருமையான சித்தமும் திட்டமும் தொடர்ந்து வரும். தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. தேவனுக்கு சித்தமானால் அடுத்த வகுப்பு என்ன பாடம் தெரியுங்களா? ஜெபம். பயங்கரமான ஒரு சப்ஜெக்ட். ஜெபம் எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, எப்படிப்பட்ட ஜெபத்தை தேவன் கேட்பார், எப்படிப்பட்ட ஜெபத்தை தேவன் அருவருக்கிறார், ஜெபம் செய்கிறதுக்கு என்னென்ன காரியங்கள் உள்ளே இருக்கணும், இது எல்லாவற்றையும் குறித்து வசனங்களோடு நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்க போகிறோம். இதில் என்ன ஆச்சரியம்னா இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னு வைங்க, என்ன புரியும் தெரியுமா? இன்றைக்கி 100க்கு 99% ஜனங்களுடைய ஜெபம் இந்த கூரையை கூட தாண்டலைங்கிறது புரியும்.
தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. உற்று கவனியுங்கள். பொறுமையோடு கேட்ட அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.